பொதுவாக குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து உதவின்னு கேட்டால் நமக்கு உடனே செய்யணும்னு தோணும். அது தப்பு இல்லை. ஆனால் உதவி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களோட கண் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இந்த குழந்தைங்களோட கண் இருண்டு போய் கருப்பாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உதவி பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலான குழந்தைங்க கிடையாது. பிளாக் ஐட் கிட்ஸ் ஆர் பிளாக் ஐட் சில்ட்ரன் அப்படிங்கிற அர்பன் லெஜெண்ட் இரவு நேரத்தில் பயங்கரமான இருண்ட கண்ணோட சுத்துற குழந்தைங்களை பற்றினது. சில மக்கள் இந்த குழந்தைங்களை மாறு வேஷத்தில் சுத்துற தீய உயிரினம்னு சொல்றாங்க. இன்னும் சில மக்கள் இந்த குழந்தைங்களை வேற்று கிரகவாசின்னு சொல்றாங்க. இந்த அர்பன் லெஜெண்ட் 1966 டெக்ஸஸை சேர்ந்த பிரைன் பெத்தல் அப்படிங்கிறவர் 2 வினோதமான குழந்தைங்களை சந்திச்சும் போது ஆரம்பிச்சது. ஒரு நாள் பெத்தல் தியேட்டருக்கு வெளியில நிறுத்தப்பட்டிருந்த அவரோட கார்ல ஏறுறாரு. அப்போ 2 குட்டி பசங்க அவரோட கார் விண்டோவை நாக் பண்றாங்க. பெத்தல் அந்த காரோட விண்டோவை திறக்கிறாரு. அண்ட் அப்போ அங்க ஏதோ வினோதமா நடக்குதுங்கிற ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஹே மிஸ்டர், எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த 2 பசங்கள்ல மூத்த பையன் அமைதியான வாய்ஸை சொல்றான். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவன், நானும் என் ஃப்ரெண்டும் தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தோம். ஆனால் காசை நாங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ அந்த காசை எடுக்கிறதுக்கு நாங்கள் வீட்டுக்கு போனோம். அண்ட் அதுக்கு உங்களால் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். இந்த 2 பசங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பெத்தலை ரொம்ப பயமுறுத்துச்சு. அண்ட் அதனால அவர் உதவி பண்ண தயங்குறாரு. கமான் மிஸ்டர், எங்களை உள்ள விடுங்க. நீங்கள் அனுமதிக்கிற வரைக்கும் எங்களால் உங்கள் காருக்குள்ளே வர முடியாதுன்னு ஒரு பையன் மென்மையாக சொல்கிறான். எங்களை உள்ள விடுங்க, கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் நம்ம எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போயிடலான்னு ஒருத்தன் சொல்லி முடிக்கும் போது தான் பெத்தல் முதல் முறையா அவங்க 2 பேரோட கண்ணை கவனிக்கிறாரு. அந்த குழந்தைங்களோட கண்ணு மொத்தமும் கருப்பா இருக்கு. அந்த கண்ணில் பியூப்பிள் இல்லை, ஐரிஸ் இல்லை, அது மொத்தமும் அட்டை கருப்பா இருண்டு இருக்கு. பெத்தல் இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையன், கமான் மிஸ்டர், நாங்கள் அவங்களை எதுவும் பண்ண மாட்டோம், நீங்கள் எங்களை உள்ள விட்டே ஆகணும், எங்ககிட்ட துப்பாக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அரண்டு போன பெத்தல் காரை வேகமாக ரிவர்ஸ் எடுக்கிறாரு. அண்ட் அப்போ அந்த 2 பேரில் ஒருத்தன், நீங்கள் எங்களை உள்ள விட்டே ஆகணும், நீங்கள் அனுமதிக்கிற வரைக்கும் எங்களால் அவங்க காருக்குள்ளே வர முடியாது அப்படின்னு கத்துறான். பெத்தல் காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்க்குறாரு. அண்ட் அப்போ அந்த 2 சின்ன குழந்தைங்களும் காணா போயிடுறாங்க. இந்த கதை முதல்ல ஓபிவான்ஸ் UFO ஃப்ரீ பேரநார்மல் பேஜில் போஸ்ட் செய்யப்பட்டுச்சு. இது போஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் அந்த கருப்பு கண் கொண்ட குழந்தைங்களை பார்த்ததா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்ஸ்லையுமே அந்த குழந்தைங்க ராத்திரி நேரத்தை தான் தென்பட்டதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் அவங்க கார்லையோ இல்லை வீட்லேயோ தனியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெத்தல் இந்த கதையை மான்ஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸ் இன் அமெரிக்கா அப்படின்ற டிவி ஷோவில் 2012 அப்போ சொல்லியிருக்காரு. பிளாக் ஐ கிட்ஸோட கண்ணை மறைக்கிறதுக்காக அது ஒரு ஹேட்டோ இல்லை ஒரு ஹூடியோ போட்டிருக்குமா. விக்டிம்ஸ் இதுங்களோட கண்ணை பார்க்கும்போது திடீர்னு அது முரட்டுத்தனமாக நடந்துக்குமா. அண்ட் இந்த பிளாக் ஐ கிட்ஸ் அதோட விக்டிம்ஸோட வீட்டுக்குள்ளேயோ இல்லை காருக்குள்ளேயோ போக முடியலன்னா திடீர்னு மாயமாக மறைஞ்சிருமா. இதுக்கப்புறம் இந்த பிளாக் ஐ கிட்ஸை பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கதைகளில் ரொம்ப சுவாரஸ்யமான கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெர்மோண்டோட ஒரு குளிரான டவுனில் ஒரு வயசான கப்பல் அவங்க வீட்டில் இருக்கும்போது ராத்திரி அவங்க வீட்டு கதவை யாரோ ரொம்ப சத்தமாக 3 தடவை தட்டுறாங்க. அவங்க பயத்தோட கதவை திறக்கும் போது அவங்க வீட்டு வாசலில் 2 குழந்தைங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. அண்ட் அவங்க, எங்கள் அப்பா அம்மா இப்போ வந்துடுவாங்க, அது வரைக்கும் நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 2 குழந்தைங்களும் அது வரைக்கும் அந்த வயசான கப்பலோட கண்ணை பார்த்து பேசலை. சொல்லுங்க, நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு அந்த 2 குழந்தைங்களும் கேட்குறாங்க. இந்த கப்பலுக்கு அங்கே ஏதோ தப்பாக பட்டிருக்கு. ஆரம்பத்தில் ஹெசிடேட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த 2 குழந்தைங்களையும் வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. குழந்தைங்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. பாட்டி உள்ள ஹாட் கோகோ செய்கிறதுக்காக போனாங்க. அப்போ தாத்தா இந்த குழந்தைங்கிட்ட ஏதோ கேட்குறாரு. ஆனால் அந்த கேள்விக்கு இந்த குழந்தைங்க எந்த ஒரு பதிலும் சொல்லலை. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் பாட்டி ஹாட் கோகோ கொண்டுட்டு ஹாலுக்கு வராங்க. அண்ட் அப்போ தான் அவங்க வீட்டு பூனை பயத்தோட இந்த குழந்தைங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்ததை பாட்டி நோட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சமயத்தில் அந்த 2 குழந்தைங்களும், நாங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் பாட்டி இந்த குழந்தைங்களோட கண்ணை பார்க்குறாங்க. அது நட்சத்திரமே இல்லாத ஒரு ராத்திரியை போல ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இதை பார்த்து பயந்துக்கிட்டே பாட்டி இந்த குழந்தைங்களுக்கு டாய்லெட் போகிறதுக்கு வழி காட்டுறாங்க. காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசணும்னு போகிறாங்க. அண்ட் அவர் மூஞ்சில கையை வச்சு மூடினபடி உட்காந்துருக்காரு. நீங்கள் இந்த குழந்தைங்களோட கண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு பாட்டி தாத்தா கிட்ட கேட்குறாங்க. அண்ட் அப்போ தாத்தா அவர் முகத்துலேருந்து கையை எடுக்கிறாரு. அவரோட மூக்கு கையெல்லாம் ஒரே ரத்தம். அண்ட் இந்த சமயத்தில் அந்த வீட்டில் கரண்ட் போயிடுது.
அந்த வீடே அந்த குழந்தைங்களோட கண்ணு மாதிரி இருட்டாக இருந்துச்சு. அந்த இருட்டிலேயே பாட்டி அந்த குழந்தைங்கள ஃபாலோ பண்ணி டாய்லெட்டுக்கு போகிறாங்க. அண்ட் அப்போது அந்த 2 குழந்தைங்களோட குரல் ஹாலோட ஒரு மூலையிலேருந்து கேட்குது. எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு கதவை திறந்து வச்சபடியே அந்த 2 குழந்தைங்களும் அந்த வீட்டிலேருந்து வெளில போயிட்டாங்க. தூரத்தில் உயரமாக 2 ஆம்பளைங்க நின்றுட்டு இருந்தாங்க. பாட்டி அவங்கள பார்த்து கை காட்டுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கை காட்டல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் குழந்தைங்களோட சேர்ந்து காரில் ஏறி கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கரண்ட் வந்துருச்சு. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டு இந்த தாத்தா பாட்டி வளர்த்த 4 பூனையில் 3 பூனை காணாமல் போயிடுச்சு. 4வது பூனை அவங்களோட வீட்டிலேயே அதோட ரத்தத்திலேயே மூழ்கி இறந்து போயிருந்துச்சு. தாத்தாக்கு மூக்கில் ரத்தம் வர்றது நிற்கவே இல்லை. இதுக்கப்புறமேட்டு டாக்டர் அவரை டயக்னைஸ் பண்ணி அவருக்கு மோசமான ஸ்கின் கேன்சர் இருக்குன்னு சொல்லிடுறாரு. இணைய வரைக்கும் இந்த பிளாக் ஐட் சில்ட்ரனை நிறைய பேர் நைட் அவன் தனியாக டிரைவ் பண்ணும் போதோ இல்லை அவங்க வீடோட வாசல்லையே பார்த்ததா சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் அவங்க ஸ்லீப் பேராலிசிஸ் அப்பையும் அண்ட் அவங்க ரூமோட இருட்டில் யாரோ அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இந்த பிளாக் ஐட் சில்ட்ரன் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிளாக் ஐட் சில்ட்ரனை நீங்கள் என்கவுண்டர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிளாட் பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள்.